ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், அதாவது விஸ்வாவசு ஆண்டு பிறந்தாச்சு, சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறது. சித்திரை 28 குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. சித்திரை 14ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி, சித்திரை 29 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? எப்படிங்க சூப்பராக இருக்கும்? சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், சனி பகவான் இது நாள் வரைக்கும் 7ல் இருந்து பாதி தீய பலன்களை கொடுத்தார். இப்போ 8ஆம் இடத்துக்கு போய் முழுசுமாக தீய பலனை தர தயாராக இருக்கார். இப்போது அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க போகிறீர்கள். தயாராகி கொள்ளுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வருது தலைப்பாயோட போகும். மற்றபடி உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். ராசிநாதன் உச்சம் பெறுவது சிறப்பு. சென்றமிடமெல்லாம் சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அரசியல் வல்லுநர்கள், அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள், அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆன போதிலும் இந்த ராகு கேது பயிற்சியால் இந்த சிம்மத்துக்கு லாபம் உண்டா என்று கேட்டால், 7ஆம் இடத்தில் ராகு, லக்னத்தில் கேது, ராசியில் கேது. அப்போ பிரச்சனை தான். ராகு இருக்கிற இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார், கேது இருக்கிற இடத்தை சுருக்கம் பண்ணுவார். ஓ 7ஆம் இடம் ராகு இருக்கிறான்னு சொன்னால், அப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு. ஏற்கனவே சனி இருந்துட்டு ஆரம்பித்து வச்சுட்டு போயிட்டார். சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. இப்போது அஷ்டமத்து சனின்னு அதிகமாகவும் இந்த ராகு வேற இன்னும் தூபம் போடுவார். அப்போ கணவன் மனைவி இடையே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கருத்து வேறுபாடு வரும். எல்லாருக்கும் பிரியணும்னு இருக்கிறவங்க தான் பிரிவாங்க, எல்லாரும் பிரிய போகிறதில்ல. கருத்து வேறுபாடு வர்றது இயற்கை தானே. சண்டை சச்சரவு வர்றது இயற்கை தானே. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு போகக்கூடிய நிலை கூட வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த குரு உங்களுக்கு இந்த சித்திரை 28 வரைக்கும் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10க்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்ச நிலையில் பெறுகிறார். பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை. ஆதலால் குருவும் சுக்கிரனும் நல்ல நிலையில் இருப்பதால் குரு பார்வை கோடி நன்மை, நல்லது நடக்கப் போகுது. தொழில் ரீதியாக பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகிறது. தொழிலில் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை தேடித்தரப்போகிறது. தொழிலில் அமோக வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடிய தருணம். அதுவும் ராசிநாதன் உச்சமடைகிறார் என்று சொன்னால் சொல்லவே தர. ஏற்கனவே நீங்கள் நம்பர் 1 சந்திரமிடமெல்லாம் சிறப்பு உங்களுக்கு. இப்போது இன்னும் ராசிநாதன் நல்ல நிலையில் உச்ச நிலையில் இருக்கிறது
இந்த அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் நண்பர்கள், மந்திரிமார்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகமான ஒரு காலகட்டம். நினைச்சதை சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியும். நிதித்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பொற்காலம், நீதித்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்கிறது. குடும்பத்தில் நல்ல பணவரவு, பொருள் வரவு. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு இருந்தாலும் மற்ற குடும்ப உறுப்பினர்களாலும் வீட்டிற்கு வரக்கூடிய நட்பு வட்டாரங்களாலும் வீடு விருந்தினர்களின் வருகையாலும் வீடே கலகட்டும், சந்தோஷமாக இருக்கும். அஷ்டமத்து சனி போகிறதால நீங்கள் கொடுக்கல் வாங்கல், பண வரவு அதிகமாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம். மற்றபடி 3ஆம் இடத்து அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். அதனால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க சிறப்பாக இருப்பீங்க. டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ஒரு சிலர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 4ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக அமர்ந்து ஒரு நல்ல முடிவாக எடுப்பீங்க. கண்டிப்பாக ஒரு சிறப்பான நேரம், காலம் இது. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வேலை மலமலன்னு ஸ்பீடாக முடியக்கூடிய ஒரு நிலை, தருணம் இருக்கிறது. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடடையும். அசையா சொத்துக்களால் வருமானம் உண்டு. வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருந்தாலும் இந்த குரு பார்வை 6ஆம் இடத்தை பார்ப்பதால் ராசிநாதன் உச்சம் நிலையில் இருப்பதாலும் எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் ஏற்படாது. எதிரிகளை தும்சம் பண்ணுவீங்க. கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடன் படிப்படியாக குறைஞ்சி புதுசாக கடன் வாங்குறவங்க வாங்கிக்கலாம். வீட்டு சுப செலவுக்கு உதவும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு ஏதோ பஞ்சாயத்து போயிட்டு இருந்ததுன்னா அந்த பஞ்சாயத்து உங்களுக்கு, அந்த கேஸு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்து ராகு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன், நல்லது செய்கிறேன்னு போய் உங்கள் நேரத்தையும் பண விரயத்தையும் ஏற்படுத்திக்காதீங்க. அசிங்கத்தை தாண்டி அசிங்கம் அவமானத்தை தந்துவிடும். ஆனால் வெளிநாடு போகிறோன்னு எஸ்கேப் ஆகிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக போகலாம். வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே போய் நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம் சிறப்பாக இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். நான் சும்மா இருக்கேன்னு யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத் துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான காலம், நேரம். நினச்சதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் நீச்சம் அடைவதால் பாக்கிய குறைவு, பாக்கிய தடைகள் ஏற்படும். இருந்த போதிலும் குருவருளும் திருவருளும் உங்களுக்கு நிறைந்து இருப்பதால் ஓரளவுக்கு அதை சமாளிக்கக்கூடிய நிலை இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். மாத இறுதியில் குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அற்புதத்திலும் அற்புதம். பணம் மழை பொழியக்கூடிய காலம் இனி அப்படின்னு சொல்லலாம். குரு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சித்திரை 28ஆம் தேதி வந்துட்டார்னு சொன்னால் அவ்வளோதான். உங்களுக்கு 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குறுதல், எல்லாம் லாபமயம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராகு கேது பயிற்சியால் நன்மைகள் கிடையாது. கேது
உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வழக்கத்தை விட ஸ்பீடாக வேலை பார்ப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இப்போ கேது வந்து உட்காந்துட்டு அதை செய்யலாமா செய்ய வேணாமா, செஞ்சால் பிரச்சனை வருமா வராதான்னு உங்களை அனலைஸ் பண்ண வச்சுருவார். ஆன்மீகத்தில் ஒன்றா நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். சூரியன் புதாதித்ய யோகம் இருப்பதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் ராகு கேது பயிற்சியால் உங்களுக்கு நன்மைகள் இல்லை, சனி பயிற்சியால் தீமைகளே அதிகம். குரு பயிற்சி சாதகமாக அமையப்போகிறது. ஆனால் மாத இறுதியில் 28ஆம் தேதி தான் குரு பயிற்சி நடக்கப் போகுது. ஸோ கடைசி 3 நாள் உங்களுக்கு யோகமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.